சாய் நான் பார்க்கும்போது எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு அப்டின்னா, மியூசிக்ல "எஸ் எ டேர்" நான் கவனிச்சதுல. ம். அ எனக்கு தெரியும். நானும் இதே இன்டர்நெட் இதே இதில இருக்கிறதுனால சுத்தி எல்லாம் நடக்கிறதும் நானும் அவேரா தான் இருக்கேன். ம். பட் இதெல்லாம் அவேரா இருந்தாலும் அது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாம, ஹி ஆல்வேஸ் ட்ரை டூ எக்ஸ்ப்ளோர் மோர். ஏதாவது புதுசா பண்ணிற மாட்டோமா? ஹி ட்ரைஸ் டூ ஹேவ் அ விஷன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப இதுக்கு இதுதான் வொர்க் ஆகும் அப்டின்ற வார்த்தையே இல்ல. இதுக்கு இது பண்ணா எப்டி இருக்கும்? இது பண்ணா எப்டி இருக்கும்னு பாசிபிலிட்டீஸ எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அண்ட் தட் கேரக்டர் ஏன்னா உங்களுக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போதுல்ல, சாரி டூ அ இன்டரப்ட் யூ. வெளிலேருந்து பார்க்கும்போது, உங்களுக்கு இது ஒரு கேர்ஃபுல்லி கியூரேட்டட் மெஷினா? அப்படின்ற ஒரு ஒரு பெர்செப்ஷன் உருவாகுது அ, இல்லையா? அ. ஏன்னா தேர் ஆர் ஆர்கனைசேஷன்ஸ் பேக்கிங் இட் அண்ட் தட்ஸ் த பாப்புலர் பெர்செப்ஷன் அட்லீஸ்ட் சீம்ஸ் டூ பி தட் திஸ் இஸ் கிரியேட்டட் டூ சக்சீட் இல்லையா? ஆனா நீங்க இப்ப சொல்றது அதுக்கு நேர்மாறா சொல்றீங்க. இது ஆமா. இது வெற்றிக்காக உருவாக்கப்பட்டதே அல்ல அல்ல. அப்படின்னு சொல்றீங்க. இல்ல நான் ரொம்ப குளோசஸ்ட் ப்ராக்ஸிமிட்டில நான் வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, நல்லா இருக்கு, நல்லா இல்ல அப்படிங்கிறது பெர்சனல் ஒப்பீனியன்ஸ். அதுக்குள்ள என்னால டிஃபைன் பண்ண முடியாது. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்க இன்டென்ஷன் வந்துட்டு எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. அந்த இன்டென்ஷன் என்னன்னா, ஹி இஸ் ட்ரைங் டூ ஹேவ் அ வாய்ஸ். சும்மா ஒரு ஹிட் குடுத்தோம், போனோம் அப்படிங்கிறத விட, அ இது சாயோட வொர்க் அப்படின்னு தெரியணும்.